ரயிலில் பாலியல் தொல்லை கொடுத்த ஒருவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவனை கைது செய்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரேம்குமார். விவரங்களை வழங்கலாம். அதாவது ஈரோடு பகுதியைச் சேர்ந்த 26 வயதான இளம்பெண் தூத்துக்குடியில் தங்கியிருந்து இன்று ஈரோட்டிற்கு ரயில் மூலம் சென்றுள்ளார். தூத்துக்குடியில் இருந்து ஈரோடு செல்லும் ஓகார் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன் பதிவில்லாத பெட்டியில் ஏறி அந்த பெண்மணி பயணித்துள்ளார். இதனிடையே அதே ரயிலில் பயணித்த அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த தொழிலாளியான சதீஷ்குமார் என்பவர் கோவை செல்வதற்காக இந்த ரயிலில் ஏறினார். அதிக மது போதையில் இருந்த இந்த நபர் அந்த பெண்ணின் அருகாமையில் ரயிலில் பயணம் செய்துள்ளார். இதனிடையே அதிக போதையில் இருந்த அந்த நபர் அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனை அடுத்து அந்த பெண் ரயில் பெட்டியில் ஒட்டப்பட்டிருந்த உதவி எண்ணான 139 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக புகார் அளித்துள்ளார். இதனை அடுத்து உடனடியாக ரயில்வே போலீசாருக்கு, திண்டுக்கல் ரயில் நிலைய போலீசாருக்கு அந்த எண்ணில் இருந்து தகவல் அளித்தனர். தொடர்ந்து திண்டுக்கல் ரயில் நிலையம் வந்த அந்த ரயிலில் உடனடியாக சென்ற திண்டுக்கல் ரயில்வே காவல் நிலைய ஆய்வாளர் தூயமணி வெள்ளைச்சாமி தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டு அந்த சதீஷ்குமார் என்ற நபரை கைது செய்தனர். தொடர்ந்து அந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே வேலூர் பகுதியில் கர்ப்பிணி பெண் பாலியல் சீண்டலில் தொல்லை கொடுக்கப்பட்டு கீழே தள்ளிவிடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அந்த சம்பவம் மறையும் முன்னரே திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் மேலும் ஒரு பெண்ணிற்கு பாலியல் தொல்லையானது கொடுக்கப்பட்டுள்ள சம்பவம் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.